பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொன்னாலே பொதுவா உங்களுக்கு என்ன தோணும்? ம், எந்த அரசாங்கத்தோட கட்டுப்பாடும் இல்லாத ஒரு இருட்டு உலகம். யார் வேணா என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு தானே நினைப்போம். ஆமா, பெரும்பாலும் ஒரு வைல்டு வெஸ்ட் மாதிரி தான் நாம அதை பார்த்திருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க பான் கார்டு, ஆதார் அட்டை எல்லாம் கொடுத்து முறையான கேஒய்சி முடிச்சு ஒரு பிளாக் செயின் நெட்வொர்க்ல சேர முடியும்னா அது மட்டும் இல்ல, இந்திய அரசாங்கத்துக்கு 18% ஜிஎஸ்டியும் கட்டி ஒரு டிஜிட்டல் பிளாக் செயின் சொத்தை வாங்க முடியும்னா அது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்தான். கண்டிப்பா. அதாவது நம்ம ஊரு பேங்க்ல போய் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ற மாதிரி ரொம்ப வெளிப்படையா இருக்கு. நேயர்களே, உங்களுக்காக இன்னைக்கு இந்த ஆழமான உரையாடல்ல நாம விரிவாக அலசப் போவது சமீபத்துல நடந்த எம்எஸ்டி பிளாக்செயின் கூட்டத்தோட குறிப்புகளை தான். ம், இந்த ஆவணங்கள்ல இருக்கிற தகவல்களை பாத்தீங்கன்னா, கிரிப்டோ துறையை கவனிக்கிறவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்ட். ஏன்னா பிளாக்செயின் தொழில்நுட்பம்னாலே அது உலகளாவிய கட்டமைப்பு. ஆனா இந்த எம்எஸ்பிடி பிளாக்செயின் முற்றிலும் இந்தியாவை மையமாக கொண்டு இயங்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, புனேவ தலைமையிடமாக கொண்ட மாஸ்டர் ஸ்ட்ரோக் டெக்னோசாஃப்ட் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதன் பின்னணியில் இருக்கு. இதுல அவங்க முதன்மையா முன்வைக்கிற விஷயமே இதோட சட்டப்பூர்வமான அடித்தளம் தான். சரி, சட்டப்பூர்வமான அடித்தளம்னு சொல்றீங்க. குறிப்புகள்ல எஸ்டிபிஐ பத்தி ஏதோ சொல்லியிருக்காங்களே, அப்படின்னா என்ன? அதாவது இந்த திட்டம் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா, சுருக்கமா எஸ்டிபிஐக்கு கீழே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தோட வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடக்குதுன்னு ஆவணங்கள்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓ, அப்போ அரசாங்கத்தோட நேரடி கண்காணிப்புல இருக்கிற ஒரு அமைப்புல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பிளாக்செயின் நிறுவனத்துக்கு ரொம்பவே வித்தியாசமான அணுகுமுறை. உண்மைதான். கூட்டத்தோட குறிப்புகள்ல அவங்க திரும்ப திரும்ப வலியுறுத்துறது என்னன்னா, இது முழுமையா ஒயிட் மணி, அதாவது கணக்கில் காட்டப்பட்ட பணத்தின் மூலமா மட்டுமே இயங்குற ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது தான். ஒரு பரவலாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை எப்படி ஒரு நாட்டோட சட்ட கட்டமைப்புக்குள் கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். சரி, அரசாங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு பிளாக்செயினை உருவாக்குறாங்க, அது புரியுது. ஆமா, ஆனா இதுல சாதாரண மக்கள் எப்படி பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த முக்கியமான கட்டம். எக்ஸாக்ட்லி. கூட்டத்தோட குறிப்புகள்ல இத MMM, அதாவது பணம் ஈட்டும் இயந்திரம் அப்படின்னு ரொம்ப கவர்ச்சிகரமா சொல்றாங்க. இதுல எந்த உடல் உழைப்பும் தேவையில்லை. யூசர்ஸ் வேலிடேட்டர் நோட் ஃபிராக்ஷன்களை வாங்கலான்னு போட்டிருக்கு. இது எப்படி சாத்தியம்? பாத்தீங்கன்னா, எந்த வேலையும் செய்யாம மொபைல் ஆப் மூலமா சம்பாதிக்கலான்னு கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும். ஆனா பிளாக் செயின் தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா இதுக்கான விடை கிடைச்சிடும். அதாவது ஷெஃப்பால், ட்ரஸ்ட் வாலெட் மாதிரியான மொபைல் செயலிகள் மூலமாவே பரிவர்த்தனைகளை சரிபார்க்கலான்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு பெரிய சர்வர்கள், கம்ப்யூட்டர்கள் எல்லாம் தேவையில்லையா? பிட்காயின்ல எல்லாம் அப்படித்தானே மைனிங் பண்ணுவாங்க. கரெக்ட். பழைய தொழில்நுட்பங்கள்ல மைனிங் பண்ண பெரிய சர்வர்கள் தேவை. ஆனா இந்த எம்எஸ்டி பிளாக் செயின்ல வேலிடேட்டர் முறையை பயன்படுத்துறாங்க. அதுக்காக தான் அந்த விஎன்எஃப்டி, அதாவது வேலிடேட்டர் நோட் ஃபிராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட். ஓஹோ, அதாவது ஒரு முழு கம்ப்யூட்டர்னோட நம்ம தனியா நிர்வகிக்க வேண்டியதில்ல. அதோட ஒரு சின்ன பகுதியை மட்டும் நாம வாங்கிக்கிறோம், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அந்த மாபெரும் கட்டமைப்போட ஒரு சின்ன பின்னத்தை வாங்குறதன் மூலியமா நீங்க ஒரு டிஜிட்டல் உரிமையாளரா ஆகுறீங்க. பெரிய கணினத்திறனை மைய கட்டமைப்பு பாத்துக்கும். அப்ப நம்ம மொபைல் போன்லேருந்து என்ன நடக்கும்? பேட்டரி சூடாகி வெடிச்சிடாதா? இல்ல, அப்படி எதுவும் நடக்காது. உங்க தரப்புல இருந்து ஷெஃப் பால் மாதிரி உலக அளவுல பாதுகாப்பான மொபைல் செயலிகள் மூலியமா பரிவர்த்தனைகளுக்கு கிரிப்டோகிராஃபிக் ஒப்புதல் மட்டுமே வழங்கப்படுது. இதுக்கு பெரிய அளவு பேட்டரியோ டேட்டாவோ தேவைப்படாது. சரி, பரிவர்த்தனைகளை சரி பார்க்கிறோம். ஆனா சும்மா சரி பார்த்தா யாரு காசு கொடுப்பா? இதுக்கு எங்க இருந்து பணம் வருது? ரொம்ப முக்கியமான கேள்வி. அவங்க உங்களுக்கு பணமா கொடுக்கல. பிளாக் செயின் கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்காக உங்களுக்கு தரப்படுற சன்மானம் தான் இந்த நேட்டிவ் காயின்ஸ், அதாவது எம்எஸ்டிசி. ஓ, அந்த பிளாக் செயினோட சொந்த நாணயத்தை நமக்கு தராங்க. ஆனா இது அடுத்த 18 வருஷத்துக்கு தொடர்ந்து கிடைக்கும்னு ஆவணங்கள்ல இருக்கு. அது எப்படி முடியும்? மொத்தம் 8.4 பில்லியன், கிட்டத்தட்ட 840 கோடி நாணயங்கள் இருக்கு. இது எல்லாமே ஒரே நாள்ல மார்க்கெட்டுக்கு வராது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுவாங்களா? ஆமாம். அடுத்த 18 வருஷங்களுக்கு படிப்படியாக வேலிடேட்டர்களுக்கு போய் சேர்ற மாதிரி அதை ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ காயின் எனக்கு தினமும் வந்துடுதுன்னு வச்சுப்போம். எனக்கு அவசரம், நான் உடனே அதை மார்க்கெட்ல வித்து பணமாக்கிடலாமா? அங்கதான் அவங்க டோக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற பொருளாதார உத்தியை பயன்படுத்துறாங்க. குறிப்புகள்ல POSA, அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் பத்தி சொல்லியிருக்காங்க. POSஆ அப்படின்னா என்ன? ஏதோ பேங்க்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுற மாதிரி இருக்குமா?
கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். உங்களுக்கு தினமும் கிடைக்கிற நாணயங்கள்ல 100%த்தையும் அப்படியே வித்துற முடியாது. அதுல 50%த்தை நீங்க ஸ்டேக்கிங் பண்ணி தான் ஆகணும். எங்க எனக்கு வர்ற காயினை நான் விற்க கூடாதா? இது ஏன் கட்டாயமாக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்திலே எல்லாரும் காயினை விற்க ஆரம்பிச்சா மார்க்கெட்ல அந்த காயினோட மதிப்பு அதல பாதாளத்துக்கு போயிடும். பேனிக் செல்லிங்னு சொல்லுவாங்களே, அதை தடுக்கத்தான் இந்த ஸ்டேக்கிங் முறை. ஓ, அதாவது விநியோகத்தை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்காக. ரொம்ப புத்திசாலித்தனமான ஐடியா தான். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம நீங்க கேஒய்சி முடிச்ச ஒரு அதிகாரப்பூர்வமான நபர் அப்படிங்கறதால இப்படி நாணயங்களை இருப்பு வைக்கிறது மூலமா நெட்வொர்க்கோட பாதுகாப்பையும் நீங்க அதிகப்படுத்துறீங்க. எதிர்காலத்துல அதிக லாபம் பெறவும் இது உதவும்னு ஆவணங்கள்ல இருக்கு. சரி, காயின் உருவாக்குறாங்க, அதை வெளியிடுற வேகத்தை கட்டுப்படுத்துறாங்க, எல்லாம் ஓகே. ஆனா வெறும் டிஜிட்டல் காயினை மட்டும் உருவாக்கிக்கிட்டே இருந்தா பிளாக் செயின் எப்படி ரொம்ப காலத்துக்கு நிலைச்சு நிற்கும்? அதுதான் முக்கியமான விஷயம். எந்த ஒரு டிஜிட்டல் நாணயத்துக்கும் நிஜ உலக பயன்பாடு இல்லனா அது வெறும் டிஜிட்டல் குப்பை தான். கரெக்ட். அதுக்கு தான் அவங்க அந்த எர்த் கார்பன் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வராங்களா? ஆமா. குறிப்புகளை பாத்தீங்கன்னா அவங்க இந்த டிஜிட்டல் நாணயங்களை சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் இணைக்க திட்டமிட்டிருக்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. குறிப்பா அந்த ஜெனீவா மாநாடு விதிமுறைகளை பத்தி ஏதோ சொல்லியிருந்தாங்களே. 2040ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஜெனீவா மாநாட்டு விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த திட்டம் செயல்படுது. இது எனக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. இதை நான் நேர்களுக்கு கொஞ்சம் எளிமையா சொல்றேன். இப்போ பெரிய தொழிற்சாலைகள் நிறைய புகையை வெளியேத்தி பூமியை வெப்பமாக்குது இல்லையா? ஆமா. அதை ஈடுகட்ட வளிமண்டலத்திலிருந்து 1 டன் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுறதுக்கு ஒரு டிஜிட்டல் சான்றிதழ் தராங்க. அதுதான் கார்பன் கிரெடிட். அதாவது நாம ஒரு மரத்தை வளர்த்து அது சுத்தமான காற்றை வெளியே விடுறதுக்காக ஒரு டிஜிட்டல் ரசீது வாங்குறோம். மிகச்சரியான உதாரணம். இந்த ரசீதை தான் அதிக புகைய வெளியேத்துற பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்க தயாரா இருக்காங்க. ரிலையன்ஸ் நிறுவனத்தோட வந்தரா திட்டத்தை கூட ஆவணங்கள்ல உதாரணமா காட்டியிருந்தாங்க. கரெக்டா? ஆமாம். தற்போதைய சர்வதேச சந்தையில ஒரு கார்பன் கிரெடிட்டோட மதிப்பு சுமார் $60 வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த துறை இப்போ 43% கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்துல, அதாவது CAGRல வளர்ந்துகிட்டு வருது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நாளைக்கு நான் என் வீட்டு பின்பக்கம் ஒரு சின்ன செடியை நட்டு வச்சுட்டு அது கூட ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பி எனக்கு $60 கொடுங்கன்னு கேட்டா கொடுத்துருவாங்களா? இல்ல, சும்மா ஒரு போட்டோவை வச்செல்லாம் இத பண்ண முடியாது. இதுதான் இதுல இருக்கிற பெரிய சவால். இதுக்காக அவங்க கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற சர்வதேச அளவீட்டு முறையை பின்பற்றுவதா சொல்றாங்க. கோல்ட் ஸ்டாண்டர்ட்னா யாராவது நேர்ல வந்து செக் பண்ணுவாங்களா? ரொம்ப டெக்னிக்கலா நடக்கும் போல இருக்கே. கண்டிப்பா. அந்த டேட்டாவை பிளாக் செயின்ல ஏற்றி யாராலும் மாத்த முடியாத ஒரு NFT-யா மாத்துவாங்க. நீங்க சொன்ன அந்த டிஜிட்டல் ரசீது தான் இந்த NFT. இத நீங்க சர்வதேச கிரிப்டோ சந்தையில நேரடியாக விற்க முடியும். நிஜமாவே இது ரொம்ப ஆச்சரியமான கோணம்தான். நாம பூமியின் நுரையீரலாக செயல்படுறதுக்கு பெரிய நிறுவனங்கள் நமக்கு சம்பளம் கொடுக்கற மாதிரி இருக்கு. மரங்கள் வளர்க்கறது ஒரு சர்வதேச டிஜிட்டல் சொத்தா மாறும்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. தொழில்நுட்பமும் சுற்றுச்சூழலும் எப்படி இணைகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். சரி, சுற்றுச்சூழல் வேலிடேட்டர் காயின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதையெல்லாம் உலகெங்கிலும் இருக்கிற சாதாரண மக்கள் கிட்ட எப்படி கொண்டு சேர்க்க போறாங்க? அங்கதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அதாவது MLM மாடலை அவங்க கையில எடுத்திருக்காங்க. கூட்டத்துல இத ரொம்ப விரிவாக விவாதிச்சிருக்காங்க. MLM அப்படின்னு சொன்னாலே பொதுவா மக்கள் கொஞ்சம் தயங்குவாங்களே. இதற்காக மக்கள் பின்னாடி ஓட வேண்டியிருக்குமா? ஆவணங்கள்ல அவங்க சொல்ற வாதத்தை பாத்தீங்கன்னா, நீங்க யார் பின்னாலையும் ஓட வேண்டியதில்ல. இந்த தொழில்நுட்பத்தோட நன்மைகளை சரியா புரிஞ்சுகிட்ட சொன்னாலே போதும், இது தானா வளரும் சொல்றாங்க. ஆனா ஒரு பிளாக் செயின் நிறுவனம் ஏன் பரம்பரமான வெஞ்சர் கேபிட்டல் முதலீட்டை நாடாம MLM முறையை தேர்ந்தெடுக்கணும்? ரொம்ப சிம்பிள். பிளாக் செயின் அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு பரவலாக்கப்பட்ட தொழில்நுட்பம். அதிகாரமும் பணமும் ஒரு சிலர்கிட்ட மட்டும் குவியக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். ஓ, அப்போ இத பரப்புற விளம்பர முறையும் பரவலாக்கப்பட்டதா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. பெரிய நடிகர்களை வச்சு கோடிக்கணக்கில் விளம்பரம் செய்யறதுக்கு பதிலா இத பயன்படுத்துற மக்களே மற்றவங்களுக்கு பரிந்துரைக்கும் போது அந்த விளம்பர பணம் மக்களுக்கே வெகுமதியா போகுது. குறிப்புகள்ல துபாயில இருக்கிற லூலு மால் பத்தி ஒரு உதாரணம் சொல்லியிருந்தாங்களே. ஆமா. லூலு மாதிரி பிரம்மாண்டமான நிறுவனங்கள் வெற்றி பெற காரணம் அவங்க உருவாக்குன உறுதியான வாடிக்கையாளர் சமூகமே அப்படிங்கறத ஒரு பெஞ்ச்மார்க்கா காட்டியிருக்காங்க. அதாவது வாடிக்கையாளர்களையே பிராண்ட் அம்பாசிடர்களா மாத்துறது. சரி, இந்த மாடலை எப்படி வடிவமைச்சிருக்காங்க? ஏதோ ரேங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இத பாத்தீங்கன்னா ஒரு கேமிஃபிகேஷன் முறையில செஞ்சிருக்காங்க. புதிய நபர்களை இணைப்பதன் மூலம் ஸ்பார்டன், ஸ்பைடர்,
அவெஞ்சர், வாரியர், லெஜெண்ட் மற்றும் சூப்பர் லெஜெண்ட் அப்படின்னு பல படிநிலைகளை அடையலாம். சரி, கமிஷன் எப்படி தராங்க? ஆரம்பத்துல நேரடி ஸ்பான்சர்ஷிப் மூலமா 5% கமிஷன் கிடைக்கும். உங்க நெட்வொர்க் பெரிதாக பெரிதாக லெஜெண்ட் நிலையை அடையும் போது 23% வரைக்கும் கமிஷன் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. கமிஷன் அப்படிங்கிறது வழக்கமான MLMல இருக்கிறது தான். இதுல என்ன ஸ்பெஷல்? சும்மா ஆட்களை சேர்க்கறதால பிளாக் செயின்க்கு என்ன லாபம்? இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நீங்க வெறும் வேலிடேட்டரா மட்டும் இருந்தா உங்களுக்கு தினமும் காயின்ஸ் கிடைக்கும். ஆனா நீங்க ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கும் போது அவங்க ஒட்டுமொத்த நிறுவனத்தின் லாப பகிர்வுல, அதாவது கம்பெனி ப்ராஃபிட் ஷேர்ல 1 முதல் 3% வரைக்கும் பங்கு தராங்க. ஓ, லாபத்துல பங்கு தராங்களா? அப்போ இது வெறும் கமிஷன் வாங்குற ஏஜென்ட் வேலை இல்ல, நீங்க அந்த பிளாக் செயினோட ஒரு பங்குதாரரா மாறிடுறீங்க. கரெக்ட். சமூகத்தை வளர்க்கறவங்களுக்கு தரப்படும் இந்த வெகுமதிகள் தான் பிளாக் செயின் தடையின்றி இயங்குவதை உறுதி செய்யுது. ஆனா MLM அப்படின்னாலே போலி அக்கவுண்ட்ஸ் நிறைய ஓபன் பண்ணி ஏமாத்துவாங்களே, அதை எப்படி தடுப்பாங்க? அதுக்கு தான் நாம ஆரம்பத்திலே பேசின அந்த KYC முறை. இதுல சேர்றதுக்கு ஆதார், பான் கார்டு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறதால ஒருவரே பல போலி கணக்குகளை திறக்க முடியாது. இது ஆரம்பத்திலேயே பல மோசடிகளை தடுத்துரும்னு அவங்க வாதிடுறாங்க. ரொம்ப தெளிவான பிளான் தான். ஆமா, தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், பொருளாதாரம் இது மூணையும் இணைக்கிற ஒரு மாபெரும் கட்டமைப்பு தான் இது. நேயர்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம 4 முக்கியமான விஷயங்களை அலசியிருக்கோம். 1, முறையான பதிவு பெற்ற GST கட்டக்கூடிய இந்திய பிளாக் செயின். 2, எந்த உடல் உழைப்பும் இல்லாம மொபைல் ஆப் மூலமா வேலிடேட்டர் ஆகி 18 வருஷங்களுக்கு காயின் சம்பாதிக்கிற வாய்ப்பு. 3, மரங்கள் வளர்ப்பத ஒரு டிஜிட்டல் சொத்தாக மாற்ற உலகளாவிய எர்த் கார்பன் திட்டம். 4, கம்யூனிட்டியை உருவாக்குறதன் மூலமா கிடைக்கிற கமிஷன் மற்றும் நிறுவனத்தின் லாப பகிர்வு. இந்த 4மே ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையதுதான். ஆமா, வேலிடேட்டர்கள் இல்லாம பிளாக் செயின் இயங்காது. கார்பன் கிரெடிட் இல்லாம நாணயத்துக்கு நிஜ உலக மதிப்பு கிடையாது. இது எல்லாம் மக்களை போய் சேர ஒரு வலிமையான சமூகம் தேவை. இதத்தான் MST பிளாக் செயின் குறிப்புகள் மிக தெளிவா நமக்கு உணர்த்துது. சரி, இதெல்லாம் எதை குறிக்குது? நீங்க தொழில்நுட்பத் துறையில இருந்தாலும் சரி, அல்லது எதிர்கால முதலீடுகள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தாலும் சரி, எதிர்காலம் எப்படி மாறப்போகுதுங்கிறது இது காட்டுது. கண்டிப்பா. இறுதியா நீங்க சிந்திப்பதற்காக ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நாம வாங்குற இந்த வேலிடேட்டர் நோடுகளும் மரங்கள் வளர்ப்பதால் கிடைக்கிற டிஜிட்டல் கார்பன் சான்றிதழ்களும் நமது வருங்கால சொத்துகளா மாறப்போகுது. ஒருவேளை நாளைக்கு உலக அரசுகள் எல்லாம் காகித பணத்தை முழுமையா ரத்து செய்துட்டு நீங்க எவ்வளவு கார்பன் வெளியேற்றத்தை குறைச்சிருக்கீங்க அப்படிங்கறத மட்டுமே உங்களோட வாங்கும் திறனா அறிவிச்சா என்ன ஆகும்? வாவ், அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றமா இருக்குமே. ஆமாம், உங்களோட இன்றைய முதலீடுகளும் வாழ்க்கை முறையும் அந்த மாபெரும் மாற்றத்துக்கு தயாரா இருக்கா? இத நேயர்கள் சற்று ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். மிகச்சிறந்த ஒரு சிந்தனை. அந்த புதிய பொருளாதார உலகிற்குள் அடியெடுத்து வைக்க நீங்க தயாரா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு செய்யணும். இன்னைக்கு நாம விவாதித்த இந்த ஆதாரங்கள் எதிர்கால தொழில்நுட்பம் எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான். ரொம்ப பயனுள்ள ஒரு உரையாடல். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் புதிய ஆதாரங்களுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து சிந்தியுங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.